गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 26/8/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:05 திதி. இன்று காலை 8:50 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் அதிகாலை 12:28 உத்திராடம் நட்சத்திரம், அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. நாம யோகம் இன்றைய தினம் சோபனம். கரணம் இரவு 9:22 வரை கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பகல், அதாவது காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:28 மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது இன்று முழுவதும். இன்றைய தினம் புதன்கிழமை. மகாலட்சுமி மகாவிஷ்ணு வழிபாடு இன்னைக்கு செய்வது நல்லது. இன்றைய தினம் உலகம் முழுவதும் கொண்டாடும் ஓணம் பண்டிகை கொண்டாடும் மக்களுக்கு நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி மிலாது நபி அவர்களுக்கும் கடவுள் அருள் டிவி சார்பாக நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு புதன்கிழமை அப்படின்னு சொல்லும்போது நம்ம மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னு ஒன்று செய்கிறோம். ஆனால் இன்றைக்கி அதைவிட ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் விநாயகர் வழிபாடு. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அது இன்னொரு முறை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை நம்ம பார்த்துருவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருவோணம் கரிநாள், இவ்வளவு நாளும் இன்றைக்கி இருக்குது. அதற்கு என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். சிம்ம லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புத பகவானும் கேது பகவானும், அதே போல் அன்னியில் சுக்கிர பகவான், விருஷிகத்தில் மாந்தி பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கார், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை. அதான் ஒன்று சொல்லுவாங்க, பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைய தினம் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது. நல்லா புரிஞ்சுக்கணும், திருவோண நட்சத்திரன்றது பெருமாளுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால இன்றைக்கி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி கரிநாள். இன்றைக்கி கரிநாள் அப்படின்னா நமக்கு ஏதாவது ரொம்ப பிரச்சனை, தாழ முடியாத பிரச்சனைகள் இருந்தால் அதை தீரணும்னா என்ன செய்யணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், கருவேப்பிலை சாதம் செய்து, அதுவும் இன்றைக்கி புதன்கிழமையோடு இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் இல்லாமல் இது வளர்பிறை நாள், மேல் நோக்கு நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த கருவேப்பிலை சாதம் செய்து சுத்தபத்தமாக பச்சரிசியில் தான் செய்யணும். இந்த புழுங்கலரிசியில் அதிலெல்லாம் செய்யக்கூடாது, நம்ம சாப்பாட்டு அரிசிலெலாம் செய்யக்கூடாது. பச்சரிசி புதுசாக வாங்கி அதில் செஞ்சு கொண்டு போய் பெருமாளுக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணி 2 நெய் தீபம் ஏற்றி துளசி வாங்கி சாத்திட்டு அதுக்கப்புறமா அந்த கருவேப்பிலை சாதத்தை எல்லோருக்கும் விநியோகம் பண்ணினால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய தன்மையை பெருமாள் உங்களுக்கு வழங்குவார். அதே மாதிரி இன்றைக்கி திருவோண நட்சத்திரம் இணைந்து வர்றதுனால பெரிய ஒரு சிறப்பு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓணம் பண்டிகை வேறு. எல்லா மக்களும் இன்றைக்கி கேரளா மக்கள் அத்தனை பேரும் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவார்கள் என்று எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறி
12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இந்த விநாயகர் பூஜை ஒன்று சொன்னேன் இல்லையா, அது எப்படி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் சில இடத்துலலாம் இருக்காது, சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. தனிப்பட்ட கோவில் விநாயகர் கோவில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு தேங்காய் வாங்குங்க. ஒரு தேங்காய் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக சந்தனத்தை பூசுங்க. பூசிட்டு 3 பொட்டு வச்சுட்டு கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு விநாயகர்கிட்ட வச்சுட்டு நல்லா வேண்டிக்கோங்க. எப்பேற்பட்ட தடை, தொழில் தடை, பணத்தடை, திருமண தடை எது இருந்தாலும், இப்போது ஒரு 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 ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, அங்கே நிறைய பிரச்சனைகள், நிறைய சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்காது, நல்லா உழைப்பாங்க, எஃபர்ட் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷனும் கிடைக்காது, அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு ப்ரமோஷன் கிடச்சிடும். அப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தொடர்ந்து 5 புதன்கிழமை இது செய்யுங்க. ஏன்னா 5ன்றதே நம்பர் புதனுடைய நம்பர் தான் அது. அதனால் 5 புதன்கிழமை இதை செய்து வந்தால், அதே மாதிரி புதன்கிழமையில் பச்சை ஆடை அணிந்து இதை செய்யும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். செய்து பாருங்கள். விநாயகருக்கு இதை எல்லாம் செஞ்சுட்டு விநாயகரெல்லாம் சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த தேங்காவை எடுத்து தலையை 3 முறை சுற்றி சூறக்காய் விட்டுட்டு வந்துடும். அது எப்படி தூள் தூளாக உடையுதோ அதே மாதிரி அந்த தடைகளெல்லாம் தூள் தூளாக உங்களுக்கு உடையும். செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். இப்போ 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் தொழிலில் ஒரு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. நண்பர்களிடம் மனமிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வியாபாரத்தில் நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்க, உங்களை விட்டு விலகி இருந்தவர்களெல்லாம் திரும்பி வரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உறவினர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். சிந்தனைகளில் தெளிவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இன்றைக்கி தொழில் விருத்தி, தன விருத்தி, சகல விருத்தியும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு துறை சார்ந்து இருந்தாலும் அதில் மேன்மை ஏற்படுகின்ற வாய்ப்பு, வியாபாரத்திலும் நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. பொதுமக்கள் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகி தெளிவான ஒரு தருணத்தை இது ஏற்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கு உண்டான ஒரு அதான் சொல்லுவோம் இல்லையா, உழைப்பிற்கு உண்டான ஒரு பண வரவு கிடைக்கிது, பரவாயில்ல, ஒரு மரியாதை கிடைக்கிது, மதிப்பு கிடைக்கிது, பாராட்டு கிடைக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தருணங்கள்லாம் இன்றைக்கி இருக்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. குடும்பத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கெல்லாம் அதிகரிக்க, திடீர் பண வரவு ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு நல்லா அறிமுகங்கள் தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. நண்பர்கள்லாம் ஆதரவாக செயல்படுவார்கள். அதே மாதிரி சிந்தனைகளில் ஒரு தெளிவு உண்டாகுகின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட 3 அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பாராட்டுகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயத்தில் எதிர்பார்த்திருந்த சில நல்ல பலன்கள் கிடைப்பதில் காலதாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நன்மையாக இருக்கும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது மிதமான வேகத்தோடு செல்லுங்கள். அலைச்சல்கள் இன்றைக்கி அதிகரிக்க, அதன் மூலம் உடல் சோர்வுகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. செலவுகள் தன்மைகளை அறிந்து செலவு செய்யுங்க. அதே மாதிரி தேவையற்ற ஒரு பேச்சுக்கள், தேவையற்ற வாக்குவாதங்களை இன்றைக்கி தவிர்ப்பது நன்மையை தரும். இன்றைய தினம் விநாயகரை நல்லா வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி பொறுமை இன்றைக்கி தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு தானத்தை இன்றைக்கி செய்யுங்க. உங்களுடைய விருப்பம் எது வேணாலும் தானம் பண்ணலாம். இன்றைக்கி தண்ணி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், ஏதாவது ஒரு பொருள் இன்றைக்கி தானமாக கொடுப்பது மிக சிறப்பு. ஏன்னா திருவோண நட்சத்திரமும் புதன்கிழமையும் இணைந்து வர்றது சிறப்பு. அதுவும் மிதுனம் அப்படின்றது புதனுடைய ஒரு வீடு. அதனால் இது செய்வது சிறப்பாக இருக்க, செய்து பாருங்கள். இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இழுபறியான வேலைகளெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களிடம் ஏற்பட, உங்களுடைய சிந்தனை போக்கில் மனதில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள், நினைத்தது நிறைவேறும். நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதேமாதிரி கூட்டு தொழில் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். ஒரு சூழ்நிலைகள் சமாளிப்பதற்கான ஒரு பக்குவம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். போட்டி தேர்வுகளை எதிர்பார்த்த நல்ல முடிவுகளாக கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வருகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமும் கைகூடும். பலம் என்ன பலவீனம் என்ன புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும். இழுபறியாக இருந்து வந்த பண வரவில் இழுபறி இருந்து வந்ததெல்லாம் அந்த தடையெல்லாம் விலகி அந்த வரவு வருவதற்கான ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்றைக்கி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. மிஷினரி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயம் இன்றைக்கி ஏற்படும். உத்தியோகத்தில் வேலையில் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. அரசு சார்ந்த காரியத்தில் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும், அதே மாதிரி அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்தால் அதில் ஒரு திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை, அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தன்மை. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் நிறைய லாபங்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாக இருக்குது. சுபகாரி தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். அதே மாதிரி கதை கட்டுரை கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதனால் ஒரு மகிழ்ச்சியும் இன்றைக்கி இருக்கும். பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள்லாம் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி குறையும். அதிசய மேற்கு திசையின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மற்றவர்களால் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. நம்பிக்கை உரியவர்களின் ஆலோசனை கிடைப்பதில் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். அவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கும். அதாவது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் நல்லது தான் சொல்லுவாங்க. சில பேர் கெடுக்க பார்ப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் நல்லதை சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை சொன்னால் அதை கேட்டு இன்றைக்கி நடந்துக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். செல்வ சேர்க்கை மேம்படுத்துவதற்கான தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் இன்றைக்கி குறையும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிசய வடகிழக்கு அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மனதளவில், அதாவது மனசுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு வீரியம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி வீடு மனை, இப்போ இந்த காலி மனை இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். கல்வியில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறும் மாணவர்களுக்கு. அதே மாதிரி புதுமையான விஷயத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்குது. அதே மாதிரி இந்த அரசு சார்ந்த துறையில் இருப்பவர்கள், அரசு சார்ந்த துறையினா இப்போ பார்த்திங்கன்னா தபால் துறை எடுத்துக்கலாம், அதே மாதிரி மின்சாரத்துறை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. விளம்பரம் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய நிறனாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான ஒரு தருணம். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். உயர்வு ஒரு தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய பேச்சில் நிதானம் இன்றைக்கி இருக்கணும். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நிதானமான பேச்சு உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதையை மேம்படுத்தும். பிள்ளைகளுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். இந்த கண் சார்ந்த பார்வை தொடர்பான பிரச்சனை இருந்து வந்ததெல்லாம் குறையும். பொருளாதார சிக்கல்கள் குறையும்.
வேலையில் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிசய தெற்கு திசை, அதிசயன் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு ஏற்படும். போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெளியூரிலிருந்து ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நண்பர்களின் வருகையால் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நட்புகளால் உங்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும். கணவன் மனைவியுடைய நெருக்கம் அதிகரிக்கும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்பும் ஏற்படும். ஆடம்பரத்தை குறைத்து கொள்ளுங்கள், அப்போ சேமிப்பு மேம்படும். இல்லைன்னா தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தேவையற்ற விவாதங்களில் பங்கு கொள்ளாதீர்கள். உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லாதீங்க. சொன்ன தேவையற்ற பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாளாக இருக்குது. அதிசய தென்கிழக்கு அதிசயன் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு மாற்றம் நிகழும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திருவோணம் நட்சத்திரத்தில் தான் சந்திரனே பயணம் செய்கிறாங்க. அதனால் இந்த நீர் சம்மந்தப்பட்ட அது மோர், நீர் மோருன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி. ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் தான் சந்திரனே பயணம் செய்கிறார். அதனால் இன்றைக்கி அது கொஞ்சம் தானம் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்கார நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்களுடைய அனுபவ பேச்சுக்களால் எல்லாரையும் கவருகின்ற ஒரு தன்மை உங்களிடம் இருக்கும். உண்மையிலே சொல்லப்போனால் கும்பராசிக்காரர்கள்லாம் அந்த ஒரு கவர்ச்சி இருக்கும். அடுத்தவங்களை பேசி அவங்கள எப்படி தன்வசப்படுத்துறது அப்படின்ற ஒரு டெக்னிக் அவங்க கற்று வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழ்கின்ற ஒரு தன்மை இருக்குது. வீடு மாற்ற சிந்தனைகள்லாம் மேம்பட, வெளியூர் பயணத்தால் ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் மேன்மை இருக்கும். அதே மாதிரி தொழிலையும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. சொந்த ஊர் தொடர்பான பயணங்கள் மேம்பட, கல்வி பணிகளில் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. விவசாயத்துறையில் ஒத்துழைப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் பயணங்களால் அனுகூலம் ஆதாயம் இன்றைக்கி ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கவனத்தோடு இருப்பது நன்மையை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கும். லாபங்களை ஈட்டக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை. அதே மாணவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றம். வீட்டின் தேவைகளை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். விடாப்பிடியாக செய்து முடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை இன்றைக்கி தூண்டும். அதே மாதிரி வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. புதிய தொழில் செய்வதற்கான முயற்சிகள்லாம் கைகூடும். பூர்வீக சொத்துக்களால் மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய நாளில் இருக்குது.
இன்றைய நாள் எல்லாவற்றிலும் வியாபாரம், தொழில் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் லாபத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கணுன்ற ஒரு தேடல் இன்றைக்கி உருவாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.